Hi everyone, welcome to Mommy's Help. இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலையை வச்சு 5 நிமிஷத்துல எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை அப்படிங்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டுரும். ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை நம்ம சேர்த்துடலாம். நல்லா சின்னதாக கட் பண்ண 1/2 கப் வெங்காயம், 4 அப்படி இல்லைன்னா 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தும் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், உப்பு, மாவு இது எல்லாத்தையும் நல்லா அமுக்கி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிங்க அப்படின்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா மாவோட கூட்டாயிடும். மொத்தமாக இன்னைக்கு நான் 1/4 கப் தண்ணி ஊற்றி இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பாதி அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்ச அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வெண்ணெய்லாம் ஊற்றின அப்புறமா நல்லா இந்த மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி பதம் மாறிடுக்கு. மீதம் உள்ள தண்ணியும் சேர்த்து பக்கோடா போடுற பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே பொட்டுக்கடலை எப்போவுமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 கப் எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் நமக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பால் சாதம், தயிர் சாதம் இல்லை காரக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கு பக்கோடாவாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாவில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வடையாக போட்டு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வடையும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹெல்ப்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.